வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 13 லட்சம் ரூபாவை கொள்ளையடித்து சென்ற 6 பெண்கள் உள்ளிட்ட குழுவினர் தொடர்பில் விசாரணை. இன்று நள்ளிரவு முதல் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிப்பு. முறையற்ற நிர்வாகத்தை காரணம் காட்டி குர்நாகல் மாநகர சபை உறுப்பினர் பதவி விலகல். நடிகர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு தமிழக ஆளுநர் அனுமதி. இன்று நள்ளிரவு முதல் ரைஸ், பிரியாணி மற்றும் நாசிகுரேன் ஆகிய உணவு வகைகளின் விலைகளை 25 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தி நடத்தப்படும் சிற்றுண்டிச்சாலைகளில் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் இது குறித்து தகவல் வெளியிட்டுள்ளார். சுமார் 25% முதல் 30% வரையான சிற்றுண்டிச்சாலைகள் லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்துவதாகவும் தற்போதுள்ள நிலையில் அவர்களால் அந்த எரிவாயுவின் விலையை தாங்கிக் கொள்ள முடியாதுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய லாப்ஸ் எரிவாயுவை பயன்படுத்தும் சிற்றுண்டிச்சாலைகளில் சாதாரண தேநீரின் விலை 5 ரூபாவினாலும் பால் தேநீரின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் முட்டை ரொட்டி மற்றும் பராட்டாக்களின் விலைகளில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். குருநாகல் மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் PW பிரேமச்சந்திர தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நேற்று தன்னிடம் இது குறித்த கடிதத்தை கையளித்ததாக குருநாகல் மேயர் சட்டத்தரணி ஆனந்த சகபந்து தெரிவித்துள்ளார். மாநகர சபைக்குள் நிலவும் முறையற்ற நிர்வாகம், மோசடி, ஊழல் மற்றும் வீண் விரயங்களை குறைக்க முடியாமையினால் தாம் பதவியிலிருந்து விலகுவதாக தீர்மானித்ததாக PW பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். குருநாகல் மாநகர சபையின் முதலாம் இலக்க காங்கொட தொகுதியில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று இவர் மாநகர சபைக்கு தெரிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் அங்கீகரிக்கப்படாத வர்த்தக நடவடிக்கைகள், சட்டவிரோத கட்டுமானங்கள், முறையற்ற எரிபொருள் பயன்பாடு, முறையற்ற மேலதிக நேர கொடுப்பனவுகள், சேவைக்கு வருகை தந்துவிட்டு இடையில் வெளியேறுதல், நகரை சுத்தமாக பராமரிக்க முடியாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் தான் பதவி விலகுவதாகவும் பிரேமச்சந்திர தனது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மொனராகலை மாவட்டத்தின் மடுல பிரிவிற்குட்பட்ட ரதுகலா பழங்குடியின் கிராம தலைவர் தானிகல மகா பண்டலக்கே சுதா வனில எத்தோ காலமானார். வெலிசர மார்பக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் தனது 62வது வயதில் காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தங்கியிருந்து நிதி மோசடிகளில் ஈடுபட்ட வெளிநாட்டு சந்தேக நபர்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. இவர்களுள் 41 வெளிநாட்டு ஆண் சந்தேக நபர்களும் 33 பெண் சந்தேக நபர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை கொல்லுப்பட்டி உத்தரானந்த மாவட்ட பகுதியில் உள்ள வீட்டு தொகுதியொன்றில் கொல்லுப்பட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 19 முதல் 39 வயதிற்குட்பட்ட வியட்நாம் நாட்டவர்கள் எனவும் சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மேலும் 5 வெளிநாட்டு ஆண் சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். செல்லுபடியாகும் விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்து நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக கந்தர தலல பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலில் முதலமைச்சராக தெரிவாகியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய்க்கு இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது வாழ்த்துதல்களை தெரிவித்துள்ளார். தேர்தலில் சிறப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நேற்று அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சந்திரிகா இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை இதன் போதும் முன்னாள் ஜனாதிபதி நினைவு கூர்ந்துள்ளார். புதிய ஆட்சியின் கீழ் அந்த உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க விஜயின் எதிர்கால பணிகளுக்கு தேவையான பலமும் வெற்றியும் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஆணொருவரின் ஆடையின்றிய புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடப் போவதாக மிரட்டி 62 வயதான பெண்ணொருவர் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். குர்நாகல் பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட ஆண் சந்தேக சுமார் 1 லட்சம் ரூபாவை குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் வைப்பிட்டுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் சந்தேக நபரான பெண் தொடர்ந்து மிரட்டத் தொடங்கியதனால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான பெண்ணை
கைது செய்துள்ள போலீசார் விசாரணைகளின் பின்னர் குருநாகல் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கைக்கடிகாரத்தில் பயன்படுத்தப்படும் சிறிய பட்டன் மின்கலத்தை விழுங்கிய சிறுவன் ஒருவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். காலி கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். வெலிகம படவல பகுதியைச் சேர்ந்த நெஹான் தசங்கடி சில்வா என்ற 7 வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுவன் கைக்கடிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட சிறிய மின்கலத்தை எடுத்து தெரியாமல் விழுங்கியதாகவும் சிறுவனை பரிசோதித்த வைத்தியரின் ஆலோசனைப்படி சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் வயிற்றில் இருந்த மின்கலம் அகற்றப்பட்டதாக தெரிவித்துள்ள சிறுவனின் தந்தை சிகிச்சைக்கு பின்னர் 2 நாட்கள் மகன் வீடு திரும்பி பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சிறுவனுக்கு தொடர்ந்து முதுகுவலி இருப்பதாக தெரிவித்து கடந்த 28ஆம் தேதி சிறுவன் மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சிறுவன் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக சிறுவனின் தந்தை தெரிவித்துள்ளார். கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு தடிகளுடன் வர்த்தக நிலையம் ஒன்றிற்குள் நுழைந்த 6 பெண்கள் உட்பட 10 பேர் கொண்ட குழுவினர் சுமார் 13 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெஹிவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 4ஆம் தேதி மாலை 6:30 மணியளவில் அடையாளம் தெரியாத ஒரு ஆணும் பெண்ணும் தொலைக்காட்சி பெட்டியொன்றை கொள்வனவு செய்யப் போவதாக கூறி குறித்த வர்த்தக நிலையத்திற்குள் நுழைந்து அதற்காக 45,000 ரூபாய் பணத்தை காசாளரிடம் வழங்கியுள்ளனர். தொடர்ந்தும் அவர்களுக்கு தொலைக்காட்சி பெட்டியை வழங்குவதற்காக அதனை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது தாமதமாகுவதாக கூறி ஊழியர்களுடன் குறித்த இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வழங்கிய பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு வெளியேறிய சிறிது நேரத்தில் அந்த ஆணும் பெண்ணும் மேலும் சில பெண்கள் மற்றும் ஆண்களுடன் கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த ஊழியர்களை தாக்கியுள்ளனர். இதன் போது பையொன்றில் வைக்கப்பட்டிருந்த 13 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் கால்நடையாகவே ரயில்வே வீதி வழியாக தப்பிச் சென்றுள்ளதாக அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் கடந்த 4 நாட்களாக நீடித்து வந்த அரசியல் பரபரப்பிற்கு மத்தியில் தீர்மானம் ஒன்று எட்டப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆட்சி அமைக்க முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியாமல் இருந்த விஜய்க்கு காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து மொத்தமாக 113 உயர்வடைந்துள்ள விஜயின் கட்சிக்கு ஜனநாயக முறைப்படி தனிப்பெரும் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைப்பதில் திமுகவை எந்த இடையூறும் செய்யாது எனவும் அரசியலமைப்பு சிக்கலை தவிர்க்கவே தாம் விரும்புவதாகவும் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பாதையை எளிதாக்கியதுடன் திமுகவின் இந்த ஜனநாயக ரீதியான அணுகுமுறை தமிழக அரசியலில் ஆரோக்கியமான மாற்றமாக பார்க்கப்பட்டது. எனினும் ஆளுநரின் அழைப்பை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. ஆளுநரின் அழைப்பு. இதனிடையே ஆளுநரின் இச்செய்தியை அடுத்து தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் சார்பில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்ட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.